பெரிய அநியாயம். மாரிமுத்து தற்கொலை செஞ்சுக்க பார்த்தாருன்னு பொய் கேஸ் எடுத்திருக்காங்க. அப்படியா? என்னப்பா அவன் ரொம்ப நல்லவனாச்சே. அப்படி எல்லாம் செய்துக்க கூடிய இல்லையே. புள்ள குட்டிகள் மேல உசுரா இருப்பான். அவனா தற்கொலை செய்துக்க போனான்? அவ்வளவு பொய். ஆக்சிடென்ட் நடக்கும்போது நானும் பக்கத்துல தான் வேலை செஞ்சேன். பின்ன ஏன் அப்படி கேஸ் எடுத்தாங்க? வேலை செய்யும் போது கை கால் போனா முதலாளி நஷ்ட ஈடு கொடுக்கணும் இல்ல, அதை மோசம் பண்றதுக்கு தான். வாடா, உனக்கு எப்ப பார்த்தாலும் முதலாளி மேலேயே சந்தேகம். மன்னிக்கணும்னு, நான் அந்த வழியில வந்தவன் இல்லை. இந்த முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா நல்லவன் கெட்டவன்ங்கிற வித்தியாசம் மட்டும் உண்டு. ஆமா, இந்த பிச்சை காசு 10,000 ரூபாய்க்காக அவ்வளவு பெரிய மனுஷன் பொய் சொல்ல போறாரோ? செல்லம், அழாதம் அழாது. நீயே இப்படி அழுதினா தம்பி எல்லாம் என்ன செய்வாங்க? அழாது ராஜா, அடா கண்ணு. ஜெயந்தி, குழந்தைங்க எல்லாம் ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்ல, அப்பா மில்லில இருந்து வருவாருன்னு வாசல்லயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னதும் அப்படியே அழுகி துடியா துடிச்சிட்டாங்க. மாமா, மாமா, எங்க அப்பா எப்படி இருக்காங்க மாமா? சொல்லுங்க மாமா. அவங்களுக்கு கை கால் ஏதாவது உடைஞ்சு போச்சா மாமா? எங்க அப்பா நொண்டியா போயிட்டாங்களா மாமா? சொல்லுங்க மாமா. மாமா, வாமா என் கூட. எங்களுக்கு நியாயம் வேண்டும். எங்களுக்கு நியாயம் வேண்டும். ஹலோ, யாரு? மேனேஜரா? என்னையா முதலாளி, இங்க ஒரே கிராட்டாவா இருக்குதுங்க. ஒரு தொழிலாளி கூட வேலை பார்க்கலீங்க. எல்லாரும் நம்ம மில்லு வாசல் வந்து கூட்டிட்டு ரகலை பண்றாங்க. உங்களை உடனே பார்க்கணுமா? எல்லாம் அப்படிதான். கொஞ்சம் நேரம் சத்தம் போடுவாங்க, அப்புறம் தொண்டை தண்ணி காஞ்ச உடனே தானா அடங்கிடுவாங்க. இதை பார், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், இப்ப வர முடியாது. ஆமா, யாரு? கும்பிடானுங்க. என்னடா வானகண்ணா, எங்க வந்த? மில்லே க்ளோஸ் ஆயிடும் போல இருக்குங்க. ஒவ்வொருத்த மடியிலையும் ஒரு மூட்டை கல்லு கட்டிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. அந்த மாரிமுத்தனுக்கு ஏதாவது கொடுத்து சரி கட்டினா நல்லதுங்க. உனக்கு அவரை நல்லா தெரியுமில்ல? தெரியுங்க. 10 ரூபா நோட்டை கண்ணில் காமிச்சா சும்மா 100 இடத்துல கழுத்து போடுவானுங்க. ஒரு 300 ரூபா கொடுங்க. 300? ஆமாங்க. ஆளுங்க எல்லாம் அவன் பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவன் 20,000 கேட்பாங்க. இப்பவே முடிச்சிருது நல்லதுங்க. நான் இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போய் இதை அவங்கிட்ட கொடுத்துட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு வா. போப்பா போ. இப்பதான் அரஸ்டம் வந்தது, அதுக்குள்ளார உனக்கு கண்ணு தெரியல. நாளைக்கு ஓசி காப்பிக்கு என்கிட்ட தான் வரணும். சர்க்கரைக்கு பதிலா கடல் சர்க்கரை போடுறேன் போடா. இந்த பணம் இருந்து எனக்கு என்ன ஆச்சு? என்ன இது? அந்த மாரிமுத்துக்கு இல்ல. அவனுக்கு எதுக்கு? காயம் பட்டான்ல. காயம் பட்டா யாரா அவன்? காயம் பட்டா பேண்டை சுத்துவாங்கடா, பணத்தை வச்சா கட்டுவாங்க. முதலாளி கிட்ட வேலை பார்க்கிற போது காயம் பட்டா முதலாளி தான் நஷ்டஈடு கொடுக்கணும். எப்படி 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 சொல் 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 சொல். முதலாளி கிட்ட வேலை பார்க்கிற போது காயம் பட்டா முதலாளி தான் நஷ்டஈடு கொடுக்கணும். இது சட்டம் இல்ல. அட பாவி, அப்படி ஒரு சட்டம் இருக்குதா? ஆமா. அட பாவி, ஏன்டா என்கிட்ட இவ்வளவு நாள் பழைய இருக்கு, இதை சொல்லிருக்கியாடா? சொல்லி இருந்தீங்கன்னா நான் காப்பியாடா ஆத்திக்கிட்டு இருந்திருப்பேன், கல்யாணத்துக்கு பணம் சேர்த்திருப்பேனடா. என் பசுல கெடுத்தியாடா பாவி. போட போட கெடுத்தானே. காயம்பட்டா காசு கா கா காக்கா. நான் முதலாளி டெலிபோன் பண்ணிட்டேயா. அவர் வீட்டுல ஏதோ முக்கியமான வேலையா இருக்கிறாரு. உங்களை நாளை காலையில பாக்குறோம்னாரு. நீங்களாம் போயிட்டு நாளை காலையில வாங்க. முடியாது, வர சொல்லியா முதலாளி? நிறுத்துங்க, நிறுத்துங்க. இது தவறு. இப்படி செய்வது நமக்கு நன்மையை தராது. என்னப்பா கூட்டம்? மாணிக்கம், என்ன இது கலகம்? கலகம் இல்லை முதலாளி, இந்த குழந்தைகளுக்காக உங்களிடம் நீதி கேட்க வந்திருக்கிறோம். ஏன்பா மாணிக்கம், நீங்க வேலைக்கு வந்து 6 மாசம் தான் ஆச்சு. மாரிமுத்து 10 வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். உன்னை விட எனக்கு அவன் மேல அக்கறை ஜாஸ்தியா இருக்குமா இருக்காதா? அட சும்மா சொல்லையா, என்னமோ அக்கறையா? என்ன ஆச்சு? அவனுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் கொடுத்தாச்சு. நீங்க போகலாம். போய் போய் மோசம். எது மோசம்? மாரிமுத்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு இந்த ரசீது, இது மோசமா?
மாணிக்கம் இதை அவங்களை படிச்சு காட்டு. மேனேஜர், இந்த ரசீதை ஜாகிரதையா வச்சுக்க. நீங்கெல்லாம் ஒழுங்கா வேலைக்கு போறாங்களா பாரு, இல்லன்னா பாரா டெலிபோன் பண்ணு. சார் தோழர்களே, ஏழை தொழிலாளி மாரிமுத்துவும் அவனது தாயற்ற குழந்தைகளும் இன்று ஏமாற்றப்பட்டு விட்டனர். இன்று அவனுக்கு இழைக்கப்பட்ட இதே அநீதி நாளை உங்களுக்கு இழைக்கப்படலாம். உங்களுக்கு இழைக்கப்படலாம், எனக்கு இழைக்கப்படலாம், ஏன் நம் எல்லோருக்குமே இழைக்கப்படலாம். மில் முதலாளி தனது செல்வாக்கு உபயோகித்து மாரிமுத்துவின் ஏழ்மையை விலைக்கு வாங்கிவிட்டார். வயற்றுக்கில்லாத அந்த மாரிமுத்துவிடம், வாய் பேச தெரியாத அந்த ஏழையிடம், படுத்த படுக்கையிலே கிடக்கும் அந்த பாட்டாளியிடம் கேவலம் 200 ரூபாய் காசை கொடுத்து கையொப்பம் வாங்கிவிட்டார். அந்த மடப்பை ஏன் கையெழுத்து போட்டா? அதே கேள்வியை நான் உங்களிடம் திருப்பி கேட்கிறேன். நீங்கள் ஏன் 1 மாத போனஸ் வாங்கிக் கொண்டு 3 மாதத்திற்கு கையொப்பமிட்டீர்கள்? ஏன் கையொப்பமிட்டீர்கள் என்று கேட்கிறேன். உங்களைப் போல்தான் மாரிமுத்துவும் வயிற்றுக் கொடுமை, ஏழ்மையின் காரணத்தால் இந்த ஏமாற்றுதலுக்கு ஆளாகிவிட்டார். ஆனால் தோழர்களே, இன்று காலம் மாறிவிட்டது. நாம் சுதந்திர நாட்டிலே வாழ்கிறோம். மனிதனுக்கு மனிதன் அடிமை அல்ல என்ற அடிப்படையிலே நமது அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து நாட்டிலே பல தொழில் ஸ்தாபனங்களில் தொழிலாளர்கள் இனிமேல் வெறும் கூலிகள் அல்ல, அவர்களும் கூட்டாளிகள் என்ற முறையிலே நடத்துகிறார்கள். ஆனால் இந்த தொழிற்சாலையில் மட்டும்தான் எல்லாம் பழைய 10ஆம் பசிலி முறையிலேயே நடத்தப்படுகிறது. எத்தனை நாட்கள் நாம் இப்படி ஏமாற்றப்படுவது? எத்தனை காலம்தான் நீங்கள் இதை பொறுத்திருக்க போகிறீர்கள்? தோழர்களே, தொழிலாளி தனித்தனியாக இருக்கும் வரை ஏழை சொல் அம்பலம் ஏறாது. அவனுக்கு நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. ஆகையால் நமது சக்தி முழுவதையும் ஒன்று திரட்ட வேண்டும். நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும். நமது திறமை, வலிமை, நேர்மை எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழிலாளி வர்க்கத்தின் குரல் ஒரே குரலாக ஒலிக்க வேண்டும். நமக்காக பரிந்து பேச ஒரு தொழிலாளர் யூனியன் இருக்குமே. ஆனால் இன்று ஏழை தொழிலாளி மாரிமுத்துவின் பணத்தில் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பறிபோய் இருக்குமா? இப்பொழுதே யூனியனை ஆரம்பிப்போம். மாணிக்கம் தான் எங்க தலைவர். தொழிலாளர் யூனியன் தலைவர் மாணிக்கம். தொழிலாளர் யூனியன். பாபா பாபா, ஹே பாபா, இங்க வா. அங்க நின்னு கேக்குற என்ன அதிகாரம் தலை தெரிக்குது? அது சரி, உன் அறையில கட்டில் இருக்கு பாரு, கட்டில் அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. அட போ. விட விட விட்டு 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 விட்டு. ஆஹா ஆஹா ஆஹா, கொஞ்சமா தான் இருக்குது. ஏ பாப்பா, நீ சீக்கிரமா ஓடி போய் உங்க அம்மா கிட்ட, எங்க அக்கா கிட்ட நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. இந்தா இங்க வா. வந்தேன். எங்க கொஞ்சம் வாய் ஊது. ஏ இல்ல காலங்காத்தால ஏதாவது போட்டுக்கிட்டு வந்திருக்கியா, இல்ல சொந்த புத்தியோட பேசுறியாங்கத்த பாக்கணும். கரெக்ட். இவ்வளவு நாளா நான் சொந்த புத்தி இல்லாம தான் இருந்தேன். இன்னையில இருந்து புத்தியோட பழைக்க போறேன் பாரு. பயப்படாத பயப்படாத, சுத்தி எடுத்துட்டு வா, சுத்தி எடுத்துட்டு வா. இந்தா இந்தா. ஏன் இந்த கட்டில கட்டிக்கிட்டாங்க? கட்டுல நல்லா இருந்தாதான் தொட்டியில வரும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் காசு வரும். ஆமா, அதான் தெரியுதே, காசு வர லட்சணம். ஆமா, இன்னைக்கு ஏன் நீ வேலைக்கு போல? ஒரு வேலை செய்யத்தானே போறேன். இந்தா, இந்த கட்டை சரிப்படுத்தி வை. ஒரு பாயை விரிச்சு ஒரு தலகாணியை போட்டு வை. நீ இங்கே இரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். அடச்சே, உனக்கு இன்னைக்கு என்னமும் உடம்பு சரியில்லை. நீ செய்யறத பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியவும் இல்லை. புரியலையா? காக்கா. என்னது காக்காயா? கா கா. இன்னும் புரியலையா? உட்கார் சொல்றேன். காயம் பட்டா. சரி சரி, எல்லாம் நான் அப்புறமேல சொல்றேன். இதெல்லாம் சரிப்படுத்தி வை. ஐயோ ஐயோ, இந்த ஆளுக்கு இன்னைக்கு என்னமோ காக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு.
இந்த பட்லர் காபி கொண்டு வா. இத வந்துட்டேன். அட இன்னுமா கொண்டு வர? வந்துகிட்டு இருக்கேன். வந்துகிட்டு இருக்கிறாங்க. மேல இருக்கிற கடவுளே, உன்னை நம்பிதான் கீழே விடுறேன். என்ன காப்பாத்து, கை விட்டுடாதே. எல்லாரும் உடஞ்சு போயிருக்கா, பார்த்து தூக்குடா. ஐயோ யப்பா, ஐயோ 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 ஐயோ, இந்த முதலாளிக்கு உழைச்சு உழைச்சு இந்த தொழிலாளி எலும்பு உடைஞ்சு போச்சுடா. நீ சாட்சி, நீ சாட்சி, நீ சாட்சி. ஐயோ யம்மா, ஐயோ யம்மா, என்ன இந்த கத்து கத்துற வீட்டை ஒத்திரி காணுமே. என்னது? ஐயோ யம்மா, ஐயோ யப்பா, என்னடா ஆச்சு? யம்மா யம்மா, என்ன காப்பி கொண்டுட்டு வாடான்னீங்களா? ஆமா. நான் கொண்டுட்டு வரும்போதே சீக்கிரமா வாடான்னீங்களா? ஆமா. நீங்க வர சொல்றீங்களே, நான் ஓடியாந்தேனா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது போதும், அது போதும். நீங்களா சாட்சி, நீங்களா சாட்சி. அப்புறம் ஏன் சும்மா இருக்கீங்க? தூக்குங்க வேண்டாம். எம்மா, நான் போயிட்டு வரேன் தாயே, நான் போயிட்டு வரேன். அது சொல்ல மறந்துட்டேன். அட இருங்கடா, அட இருங்கடா. எம்மா, நீங்க எதமா கட்டுங்க. பட்டமுத்து ரொம்ப நல்லவன், கொடுத்ததா வாங்கிவான்னு சொல்லுங்க. எம்மா